This is English Mozhi and now unga Tamil. Hello and vanakkam. நீங்கள் கேட்டவை. You ask, we answer. Here's today's question. I was wondering if I could. இந்த construction எப்படி யூஸ் பண்ணணும்? இது யாராவது பேசும்போது அவங்களோட கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணால் அதை எப்படி புரிஞ்சுக்கணும் இதான் கேட்டிருக்காங்க. I was wondering if I could அப்படின்னு ஒரு சென்டென்ஸை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்கன்னா நீங்கள் தன்மையாக ஏதோ கேட்க போகிறீங்க, பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஐ வாஸ் வண்ட்ரிங், இதில் வாஸ் வந்திருக்கே அதனால் இது பாஸ்ட் டென்ஸா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதாவது இங்கிலீஷ் வந்து இட்ஸ் அ குவர்க்கி லாங்குவேஜ், அதாவது கொஞ்சம் வித்தியாசமான லாங்குவேஜ். இப்போ பாஸ்ட் டென்ஸை கடந்த காலத்தை குறிக்கிறதுக்கு மாத்திரம் அது பயன்படுத்துறது இல்லை. இங்கிலீஷ் என்ன பண்ணுது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸை ஒரு டூலாக, ஒரு கருவியாக யூஸ் பண்ணி பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, தன்மையாக கேள்வி கேட்குறதுக்கும் பயன்படுத்துது. ஓகே, ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க இது கிளியர் ஆயிரும். நான் உன் லேப்டாப்பை கொஞ்சம் நேரம் பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கேட்போம்? கேன் ஐ borrow your laptop for a while? கேன் ஐ borrow your laptop for a while? a while, for a while அப்படின்னா for some time, கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு அர்த்தம். இதே கொஸ்டினை எப்படிலாம் பொலைட்டாக கேட்கலாம். கேன் ஐ borrow your laptop for a while please? ஒரு ப்ளீஸ் ஆட் பண்ணுறோம் கடைசியில். இல்லாட்டி could I borrow your laptop for a while? ஓகே, அதே could I borrow your laptop for a while please? ப்ளீஸ் ஆட் பண்ணுறோம். may I borrow your laptop for a while? may I borrow your laptop for a while please? இது எல்லாமே பொலைட்டாக கேட்குறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான். do you mind இந்த எக்ஸ்ப்ரெஷன் யூஸ் பண்ணியும் நம்ம பொலைட்டாக கேட்கலாம். do you mind if I borrow your laptop for a while? அதே போல் I was wondering if I could borrow your laptop for a while. ஓகே, ஸோ I was wondering இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். now look at this. can I turn the AC on? இது நம்ம நார்மல் கொஸ்டின். ஏசி போட்டுக்கலாமா, போடவா? இது நம்ம பொலைட்டாக எப்படி கேட்கலாம்? could I turn the AC on or may I turn the AC on? இது ரெண்டுக்கும் கடைசியில் நம்ம ப்ளீஸ் கூட போடலாம். could I turn the AC on please? may I turn the AC on please? do you mind if I turn the AC on? or if you don't mind, can I turn the AC on? அடுத்தது I was wondering if I could turn the AC on. now இந்த questions எல்லாத்துக்குமே ஒரே அர்த்தம் தான், ஏசி போடவா அப்படின்னு. ஸோ நம்ம could I turn the AC onலேருந்து I was wondering if I could turn the AC on இது வரைக்கும் உள்ள நம்ம செட் ஆஃப் questions எல்லாமே பொலைட்டாக கேட்குறதுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஓகே, இன்னொன்று நோட்டீஸ் பண்ணிங்களா? இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன், can I turn the AC on? இதில் the can I அதை மாத்திரம் அப்படியே எடுத்துட்டு I was wondering if I could அதை அப்படியே ப்ளேஸ் பண்ணோன்னா, சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நம்ம அந்த சென்டென்ஸ் அப்படியே ஃபார்ம் பண்ணிடலாம். ஸோ can I தூக்கிட்டு I was wondering if I could அப்படி போட்டோன்னா அடுத்தது turn the AC on, அதே கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம ஈஸியாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடலாம். can I collect the bills later in the evening? சாயந்தரமாக என்னோடய பில்ஸ்லாம் வாங்கிக்கிட்டுமா? இதை எப்படிலாம் பொலைட்டாக நம்ம கேட்கலாம். could I collect the bills later in the evening? may I collect the bills later in the evening? do you mind if I collect the bills later in the evening? I was wondering if I could collect the bills later in the evening. so the substitution method படி பார்த்தோம் அப்படின்னா can I first questionல உள்ள can I அப்படியே தூக்கிட்டு I was wondering if I could substitute பண்ணோம் அப்படின்னா the remaining sentence is the same. okay, so I was wondering if I could collect the bills later in the evening. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எல்லாமே questions, பட் ஐ வாஸ் wondering if I could யூஸ் பண்ணிங்கன்னா அது question கிடையாது, ரைட்? மீதி எல்லாமே questions தான். can we meet and discuss the business contract? நம்ம சந்தித்து நம்ம தொழில் ஒப்பந்தத்தை பற்றி பேசுவோமா? can we meet and discuss the business contract? நம்ம சந்தித்து தொழில் ஒப்பந்தம் பற்றி பேசலாமா? இது எப்படிலாம் நம்ம பொலைட்டாக கேட்கலாம்? could we meet and discuss the business contract? do you mind if we meet and discuss the business contract? I was wondering if we could. இதை நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் படி ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் கேன் வி இருக்கா, அந்த கேன் வி அதை மாத்திரம் எடுத்துகிட்டு அப்படியே இதை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். I was wondering if we could meet and discuss the business contract. I was wondering if I could. இதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்ப்ரெஷன்ஸ். கட்டாயமாக உங்கள் கான்வர்சேஷனில் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப பொலைட்டாக சவுண்ட் ஆவீங்க, ரொம்ப தன்மையாக இருக்கும் கேட்குறதுக்கே. Now take a look at these examples. Can Kyle stay here a little longer? Kyle இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே இருக்கலாமா? ரைட், இதை நம்ம எப்படி பொலைட்டாக மாற்றலாம்? I was wondering if Kyle could stay here a little longer. ஓகே, கேனுக்கு பதிலாக அப்படியே I was wondering if I கிடையாது, Kyle இங்கே தங்கலாமா? Kyle could stay here a little longer. ரைட், now
Can they finish the script earlier than planned? நம்ம பிளான் பண்ணதுக்கு முன்னாடியே அவங்க ஸ்கிரிப்டை முடிக்க முடியுமா? ஸோ அதை எப்படி பொலைட்டாக கேட்கலாம்? I was wondering if they could finish the script earlier than planned. Take a day off or take the day off அப்படின்னா லீவ் எடுக்கிறதுன்னு அர்த்தம். Can my team take the day off tomorrow? என்னோட டீம் நாளைக்கு லீவ் எடுத்துக்கலாமா? ஸோ இதை நம்ம இன்னும் எப்படி பொலைட்டாக கேட்குறது? I was wondering if my team could take the day off tomorrow. Okay? Can you get me some documents from the office? அலுவலகத்திலிருந்து கொஞ்சம் ஆவணங்கள் எனக்கு எடுத்துகிட்டு வர முடியுமா? I was wondering if you could get me some documents from the office. அதாவது நம்ம தமிழ் எப்படி கேட்போம்ல, நான் யோசித்தேன் உன்னால் இதை எனக்கு கொண்டு தர முடியுமான்னு அப்படின்னு. அது பொலைட்டாக சவுண்ட் ஆகும் இல்லையா? அதே தான் இந்த கன்ஸ்ட்ரக்ஷன். I was wondering if you could, right? நம்ம இவ்வளோ நேரம் கேன், குட், மே, do you mind, I was wondering if இதெல்லாம் யூஸ் பண்ணி எப்படி பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? இன்னொரு கன்ஸ்ட்ரக்ஷனும் will come handy. That is would you mind. ஓகே, do you mind மாதிரியே would you mind இதையும் நம்ம யூஸ் பண்ணி பொலைட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸாம்பிள் இதுதான். Can I borrow your laptop for a while? அதை நம்ம இப்படியும் கேட்கலாம். Could I borrow your laptop for a while? May I borrow your laptop for a while? Or do you mind if I borrow your laptop for a while? Okay. And நம்ம இன்னைக்கு புதுசா படிச்ச கன்ஸ்ட்ரக்ஷன். I was wondering if I could borrow your laptop for a while, right? So இதுல எப்படி வேணா நம்ம எழுதலாம். எல்லாமே உன் லேப்டாப் கொஞ்ச நேரம் பயன்படுத்திக்கலாமா அப்படிங்கறத தன்மையா கேக்குறதுக்கான உள்ள சென்டென்சஸ் தான், right? Now, would you mind இதோட ஃபார்மேட் அப்படியே do you mind மாதிரியே தான் இருக்கும். பட் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது என்னதுன்னா, do you mind if I borrow your laptop for a while அப்படி கேட்குறோம்ல, இங்கே would you mind if I borrowed past tense, simple past tense of the verb யூஸ் பண்ணுவோம். if I borrowed your laptop for a while. ஓகே, அது மாத்திரம்தான் டிஃப்ரென்ஸ், ரைட்? ஸோ would you mindல நம்ம past tense of the verb யூஸ் பண்ணுவோம். do you mindல past tense யூஸ் பண்ண மாட்டோம். simple present tense தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ that's the only difference in the format. otherwise meaning எல்லாமே ஒன்று தான். next example. Can I turn the AC on or could I turn the AC on? May I turn the AC on? Do you mind if I turn the AC on? I was wondering if I could turn the AC on. Would you mind க்கு நம்ம என்ன பண்ணணும்? turn ஓட past tense யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். Would you mind if I turned the AC on? turned. Okay, simple past tense, turned. That's the only difference. Can I collect the bills later in the evening? So அதை நம்ம எப்படிலாம் எழுதலாம்? Do you mind if I collect the bills later in the evening? I was wondering if I could collect the bills later in the evening. Would you mind, do you mind மாதிரி அப்படியே தான் போடணும். Would you mind if I collected the bills later in the evening? So instead of collect, collected போடணும். That's the only difference. Can we meet and discuss the business contract? இது பார்த்தீங்கன்னா எல்லாமே அதே மாதிரி தான் வரும். Do you mind if we meet and discuss the business contract? I was wondering if we could meet and discuss the business contract. Would you mind, do you mind மாதிரியே போடணும். பட் இங்கே ரெண்டு வேர்ப்ஸ் இருக்குது. ஒன்று மீட், இன்னொன்று டிஸ்கஸ். ஸோ ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸ் ஆயிடும். Would you mind if we met and discussed the business contract? Right? Alrighty then, we've come to the end of the video. Before we wind up, let's take a short quiz. Could I take your car to work? உன்னோட கார்னா என்னோட ஒர்க் பிளேஸ்க்கு வேலைக்கு எடுத்துகிட்டு போகலாமா? இதை I was wondering if I could. Do you mind if I? Would you mind if I? இதை யூஸ் பண்ணி எப்படி எழுதணும் அப்படின்னு காமெண்ட்ஸில் எழுதுங்க. I'll see you soon in another video. Until then, take good care of yourself. நன்றி, வணக்கம் and bye-bye.